வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளும் மொத்தமாக ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் எத்தனை கல்லூரிகள் இருக்குது, அதில் எந்த கல்லூரிகளில் அதிகமாக சேர விரும்புவாங்க, நிறைய மார்க் இருக்கிறவங்களாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போவும் கவுன்சிலிங் சமயத்துலேயும் நம்ம சரியான காலேஜஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோ. பார்த்திங்கன்னா இது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கோட் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே பார்த்திங்கன்னா டிஎன்இஏ கோட் நம்பர், தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் கோட் நம்பர்னு இருக்கும். நேம் ஆஃப் த காலேஜ், பேஜ் நம்பர். இது அந்த புக்லெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலேஜ் பற்றிய டீட்டெயில்ஸ்க்கான பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் நம்பர் போனோம் அப்படின்னா அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எத்தனை சீட்டு அப்படிங்கிற டீட்டெயிலாம் வரும். ரைட். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. காலேஜ் டோட்டலாக 477 காலேஜஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த 477 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பாருங்கள் 001, அது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னு சொல்லுவோம் அந்த கேம்பஸ். நம்பர் 2 பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஏசிடி கேம்பஸ். நம்பர் 3 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எஸ்ஏபி கேம்பஸ், அதுவும் கிண்டியில் தான் இருக்குது. 3மே கிண்டியில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு 3. அடுத்து 4 பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ், அது குரோம்பேட்டு. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் கடலூர். இந்த 5 தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டாப் ரேங்க் ஒருத்தர் இருக்கார், 200 அவுட் ஆஃப் 200, அக்ரிகேட் மார்க்ஸ் 200 அவுட் ஆஃப் 200னா அவர் எதை ப்ரிஃபர் பண்ணுவார்னா இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் படிக்கிறது தான் விரும்புவார். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கிறது தான் விரும்புவார் வழக்கமாக. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் ஃபீஸ் ரொம்ப கம்மி, இதெல்லாம் ஓகே, ஸ்கோப் அதிகம் அப்படிங்கிறதுனால அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் நம்ம பார்த்தோம், அந்த ஒரு 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா, 190க்கு மேலே அக்ரிகேட் மார்க் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாமே இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, அது நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு போன வருஷம், அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப் வந்திருக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை வச்சு நீங்கள் ஒரு பிளானுக்கு வந்துட முடியும். நமக்கு எந்த இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசஸ் பண்ணிடலாம். ரைட். ஸோ இந்த 5 கேம்பஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 11 காலேஜஸ் இருக்குங்க. பாருங்கள், 6லேருந்து சீரியல் நம்பர் 6ல் ஆரம்பித்து நமக்கு 16 முடிய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் சேலம் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் செங்கிப்பட்டியில் இருக்குது, அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் சேதுராப்பட்டி திருச்சியில் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி டிஸ்ட்ரிக்ட், அடுத்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் காரைக்குடி சிவகங்கை. இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ நம்ம அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜஸை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஃபீஸ் ரொம்ப கம்மி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. அடுத்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூர், அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ், அதுவும் கோயம்புத்தூரில் இருக்குது, அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ், அது மதுரையில் இருக்குது. இந்த 3 நம்ம கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கொஞ்சம் ஃபீஸ் நம்ம கவர்மெண்ட் காலேஜோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் அதிகமாக இருக்கும், பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள், சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் நமக்கு செக்ரி அண்டு சிப்பட்னு சொல்லுவோம். ஒன்று சென்ட்ரல் இன்ஸ்டியூட்
ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிப்பட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அது கிண்டி, சென்னையில் இருக்குது. அடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், செக்ரி, காரைக்குடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதை 3 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சில கோர்சஸ்க்கு வந்து அது என்னென்ன கோர்சஸ்ங்கிறது அப்புறம் பார்க்கலாம். அந்த மாதிரி சில குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் படிக்கணும் அப்படின்னு விரும்புனா அது இந்த கேம்பஸில் வந்து கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் படிக்கணும் விரும்புகிறவங்க இந்த கேம்பஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேட்டகரி நமக்கு கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ். கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 23லேருந்து ஆரம்பித்து நமக்கு எது வரலையும் இருக்குது அப்படின்னா 38 வரலையும் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 16 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவும் வந்து நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்த லெவலில், அண்ணா யூனிவர்சிட்டிலேயே படிக்கிறது எப்படியோ அது மாதிரி இந்த கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸில் படிக்கிறத நம்ம வந்து சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் விழுப்புரம், அடுத்து 2 வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திண்டிவனம், அடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஆரணி, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் காஞ்சிபுரம், அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அது பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அரியலூர், அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருக்குவளை, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் பண்ருட்டி, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பாளையங்கோட்டை. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் நாகர்கோயில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். யூனிவர்சிட்டி பிஓசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் தூத்துக்குடி. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திண்டுக்கல்லில் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே நம்ம வந்து என்னது யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரலையும் பார்த்திங்கன்னா 38 காலேஜஸ் சொல்லியிருக்கோம். எது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொன்னோம். இது இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் செக்ரி அண்டு சிப்பட், அது ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்ன்னு சொல்கிறோம். டோட்டலாக இது வரலையும் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வருது, 38 சொன்னோம். இந்த 38 இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நம்ம அதுக்கான மார்க் இருக்குது நமக்கு அப்படின்னா அதில் கிடச்சி படித்தோம் அப்படின்னா நல்லது. இந்த டோட்டலாக 477 இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்கிறோம், 477 இன்ஜினியரிங் காலேஜஸ் சொல்கிறோம். இந்த இதெல்லாம் சேர்த்து அதுலேயே இந்த ஃபஸ்ட்டு 38ல் நமக்கு வந்து கிடைச்சது, படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, அது அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜஸ் சூஸ் பண்ணுறது வந்து நல்லது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் வருது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டோட இது. இதுலேயும் நமக்கு வந்து என்னது அந்த கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு 2 கோட்டா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கான சீட்டை தான் நம்ம வந்து கவுன்சிலிங்கில் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபீஸே டிஃப்ரென்ஸாக இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருந்தால் கூட, ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தால் கூட அதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கான சீட்டோட அந்த ஃபீஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான சீட்டோட அந்த ஃபீஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு தான் நமக்கு வந்து என்னது அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் கன்செஷன் இந்த இதெல்லாம் இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் இந்த இதெல்லாம் வந்து இதுக்கு தான் வரும். ஸோ அந்த இதில் தான் நம்ம இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இப்போ அந்த மொதல் 38க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கல, அதுக்கான மார்க் இல்லை நமக்கு, அப்போ நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸில் தான் வந்து படிக்கிற மாதிரி வரும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எந்த காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்டானமஸ் காலேஜஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அட்டானமஸோ, ஏன்னா அட்டானமஸ்னால் உடனே அட்டானமஸ் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வந்து பல வருடங்கள் வந்து ப்ராப்பராக அந்த காலேஜஸை ரன் பண்ணால் மட்டும்தான் அந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. அப்போ அந்த மாதிரி அட்டானமஸ் காலேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செல்ஃப் ஃபைனான்சிங்கில் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற காலேஜஸ்க்கு அந்த அட்டானமஸ்க்கு இல்லை அப்படின்னா மற்ற காலேஜஸ் போகிறப்ப கொஞ்சம் இதுக்கு முன்னாடி
டாப் ரேங்கர்ஸ் வந்து அந்த காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்காங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, சீட் எல்லாம் ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து போகணும். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போதும் சரி, அடுத்து வந்து கவுன்சிலிங் டைம்லையும் இந்த ஆர்டரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு 38 காலேஜஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் அட்டானமஸ் காலேஜஸ். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் வந்து போன வருஷம் எவ்வளோ, இந்த ஃபஸ்ட்டு 38 காலேஜஸ்க்கும் போன வருஷம் வந்து என்ன கட் ஆஃப், அதே மாதிரி இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா ப்ரைவேட் காலேஜஸில் அட்டானமஸ் காலேஜஸ்லாம் என்ன கட் ஆஃப் போன தடவை வந்திருக்கு அப்படிங்கிறலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம். ஓகே, நன்றி.